தமிழ் மொழி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 10% மட்டும்தான். 90% தமிழ் வந்து அழிஞ்சிருச்சு கடல்கோள்ல. சுனாமி மாதிரி வந்து சுனாமி தான் 49 நாடுகள் கடல்கோளுக்கு ஆளாயிருக்கு. அத கடல் கொண்ட தென்னாடுல எழுதியிருக்காங்க. தென்னாடுடைய சிவனே போட்டின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தென்னாடுன்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதான் கடல் கொண்ட தென்னாடு. அப்ப 49 நாடுகள் அந்த கடல் கொள்ள அழிஞ்சிருக்கு. இது வந்து எப்படின்னா கபாடபுரம், இது 2ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தாலும் கபாடபுரம் அதுவும் அழிஞ்சிருச்சு. 49 நாடுகள் அழிஞ்சுன்னு சொன்னது அதுவும் அழிஞ்சிருச்சு. நம்மளோட தமிழ் மொழி மொழி தாய் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இதுல சேர சோழ பாண்டியர்களை யுனைட் பண்ற மாதிரி அவங்களோட சிம்பிள்ஸ் இருக்கு மேல. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். புலி இருக்கு, வில் இருக்கு, மேல மீன் இருக்கு. மதுரை சேர சோழ பாண்டியர்களோட இத வந்து இருக்கு. இன்னும் ஒரு அழகு பாத்தீங்களா, அம்மா பத்தினி குழந்தை கட்டி பிடிச்சுக்கல, அந்த மாதிரி எனக்கு அம்மாவை கட்டி பிடிச்சுக்கணும் போல ஆசையா இருக்கு. அதாவது உலகத்திலேயே பேசு மொழிக்குன்னு கோயில் இங்கதான் இருக்கு. அந்த தமிழை வளர்த்த கம்பன், வள்ளுவன், இளங்கோ இவங்களுக்கு எல்லாம் தனித்தனி சன்னதி தனியா கோயில். கம்பராமாயணத்தை ஒரு கூட்டம் எரிக்குது. கத்துக்கடல் சூண்டும் கல்லாதார் தீ வைத்தும் கம்பராமாயணத்தை எரிக்கிறாங்க, தமிழை எரிக்கிறாங்க, இது அழியணும் அப்படின்ட்டு. கத்துக்கடல் சூழ்ந்தும் கல்லாதார் தீ வைத்தும் குத்து வடமொழியின் கூர்வாள் பட்டும் இத்தனையும் தாங்கி இருக்கும் செந்தமிழ். அந்த மாதிரி அவர் சொன்ன ஊமைகளை எல்லாம் நினைச்சு ஒரு வரி எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு நாள் முழுவதும் பேசுற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க ஒரு கம்பனுக்கு நம்ம மாலை அணிவிக்கிறது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமை. போடுற அணிகலன் நிறைய அணிகலன் போடுறீங்க. ஆனா இதுக்கு என்னென்ன அணிகலன் சொல்லி சுத்தானந்த பாரதி எழுதியிருக்காரு. காதலிரும் குண்டலமும் கைக்கு வளை ஆவதியும் கருணை மார்பில் மீதொளி சிந்தாமலையும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப பூந்தாளினையும் பொடியச் சூடி நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடுவாழ்க. 50 காப்பியங்களை சொல்லியிருக்காரு. கடல் கொண்ட தென்னாடு அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி கவிஞர் கண்ணதாசன் கடல் கொண்ட தென்னாடுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. புதினம், வரலாற்று புதினம். அது என்ன சொல்றாருன்னா, தமிழ் மொழி வந்து கத்துக்கடல் சூழ்ந்தும் கல்லாதார் தீ வைத்தும் குத்து வடமொழியின் கூர்வாள் பட்டம் இத்தனையும் தாங்கி இருக்கும் செந்தமிழ்னு ஈழத்து கவிஞர் காசியானந்தன் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி தமிழ் மொழி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 10% மட்டும்தான். 90% தமிழ் வந்து அழிஞ்சிருச்சு கடல்கோள்ல. சுனாமி மாதிரி வந்து சுனாமி தான் 49 நாடுகள் கடல்கோளுக்கு ஆளாயிருக்கு. அத கடல் கொண்ட தென்னாடுல எழுதியிருக்காங்க. தென்னாடுடைய சிவனே போட்டின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தென்னாடுன்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதான் கடல் கொண்ட தென்னாடு. அப்ப 49 நாடுகள் அந்த கடல் கொள்ள அழிஞ்சிருக்கு. அந்த முதல் தமிழ்ச்சங்கம்னு ஒண்ணு நடந்துச்சு. அந்த முதல் தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர் தான் அகத்தியர். ஆமா, அந்த அகத்தியருடைய பிரதான சீடர் தான் தொல்காப்பியர். இது வந்து எப்படின்னா கபாடபுரம், இது 2ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தாலும் கபாடபுரம் அதுவும் அழிஞ்சிருச்சு. 49 நாடுகள் அழிஞ்சுன்னு சொன்னது அதுவும் அழிஞ்சிருச்சு. இப்ப நீங்க யாரு வந்து அகத்தியருக்கு மாலை அணிவிக்க கூப்பிட போறீங்க? அகத்தியருக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு புதுச்சேரியில இருந்து எங்க ஐயா வந்திருக்காரு. அவர் வந்திருக்காரு. முனைவர் சுந்தர முருகன் புதுச்சேரியில இருந்து தமிழ்ச்சங்கத்துல இருந்து வந்திருக்காரு. சிற்றுளி ராம் கணேஷ் ஐயா. காப்பியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இலக்கணம் சொன்னவரே இவர் தான். பெருங்காப்பியனை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் ஒருபொருள் இவற்றில் ஒன்று ஏற்படுத்தாய் முன்னுறவியந்து நாற்பொழு பயப்புக்கு நடத்தாகி தன்னிகர் இல்லா தலைவன் உழைத்தாய் பூம்பொழி குணவழிதல் புனல் விளையாடல் சேம்பிளி மதிக்கிளி சிறுவரை பெறுதல் இவ்வளவுலாம் இருந்தாத்தான் காப்பியம்.